மகாபாரதத்தோட கர்ணன் மாதிரி குணம் கொண்ட ராசிகள் எதுன்னு ஒரு சின்ன அலசல் பார்க்கலாம். ஜோதிடப்படி மகாபாரதத்தோட மாவீரன் கொடைவள்ளல் கர்ணனோட குணங்கள் மூணே ராசிக்காரங்க கிட்ட அதிகமா இருக்கு. அது எந்தெந்த ராசின்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல சிம்ம ராசி. இதுக்கு ஒரு சிம்பிளான காரணம் இருக்கு. கர்ணன் சூரிய தேவனோட மகன். சிம்ம ராசியும் சூரியனோட ஆதிக்கத்துல இருக்கிற ஒரே ராசி. அது மட்டுமல்லாம கர்ணனோட லக்கணம், அதாவது அவரோட ஜாதகத்துல முதல் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் சிம்மந்தான். இதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு கர்ணன் மாதிரி தலைமை பண்பு, கொடைகுணம் அப்புறம் பயங்கர வீரம் இயல்பாவே இருக்கும்னு சொல்றாங்க. ரெண்டாவதா கும்பராசி. பூரட்டாதி நட்சத்திரத்தோட முதல் 3 பாதங்கள் இந்த ராசிக்குள்ளதான் வருது. அதனால கும்பராசிக்காரங்க கிட்ட நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கற பண்பும் இரக்க குணமும் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. கடைசியா மீன ராசி. ஏன்னா இதுதான் கர்ணன் பிறந்த உண்மையான ராசி. குறிப்பா சொல்லணும்னா பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4வது பாதத்துல சிம்ம லக்கணத்தோட தான் கர்ணன் பிறந்திருக்கார். இதனால மீனராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் தங்களோட இலக்க நோக்கி போற மன வலிமை கொண்டவங்களா இருப்பாங்க. ஆக மொத்தம் ஜோதிட நம்பிக்கைகளின்படி ஒருத்தரோட லக்கணம், ராசி, நட்சத்திரம் இது மூணுமே சேர்ந்துதான் கர்ணன் மாதிரியான ஒரு ஆளுமையை தீர்மானிக்குது.